6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற கடைசி நாள் வரையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் கூட்டணிகள் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தாவாக்கோடு கூட்டணியா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க. நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு கண்டிப்பாக பல பேருடைய தூக்கத்தை தொலைப்பதாக அமையும். நேற்று வரைக்கும் அண்ணா திமுக வந்துட்டு இன்னைக்கு அபாண்டமாக குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு. நான் இன்னும் அபாண்டமாக குற்றம் சாட்டவே ஆரம்பிக்கலையே. அதில் வெட்டி ஒட்டி செய்தி போடுறாங்க. நான் திரும்ப உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்கிறேன், அது என் சொந்த முகநூல் பக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க. தயவுசெய்து வேண்டாம். இங்கு வாழ்கிற எங்கள் இனக்குழுவுகளுக்கு ஏற்றவாறு எங்களுக்கு கல்வி கொடுங்க, வேலைவாய்ப்பு கொடுங்க, எம்எல்ஏ இடங்களை கொடுங்க, எங்களுக்கு எம்பிக்கான பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்ற அறிக்கைகள் கையிலே இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது. ஆக இங்கே நடந்த தவறுகள் அத்தனையும் என் கையில் இருக்கிறது. இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற பெரிய அரசியல் கட்சிகளால் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றவர்களாக, உரிய அங்கீகாரத்தை, உரிய மரியாதையை தர மறுக்கின்ற இந்த பெரிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டுகின்ற வகையில் எனது அருமை தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்கள், தமிழ் தேசிய போராளிகள், சுற்றுச்சூழலை காக்க விரும்பக்கூடியவர்கள், லஞ்ச லாவண்ய ஊழலுக்கு எதிராக களமாடுகின்றவர்கள், கனிம கொள்ளைக்கு எதிராக போராடுகின்றவர்கள், சமூக மாற்றத்திற்கான இயக்கங்களை நடத்தக்கூடியவர்கள், அதுபோன்று விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி நாங்கள் திமுக தலைமைக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் திரு PR பாண்டியன், ஐயா கண்ணு போன்ற ஆளுமைகளும், அதுபோன்று பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், செவிலியர் சங்கங்கள், அதுபோன்று பல்வேறு நிலையில் தமிழ்நாட்டு அரசு பிரிவில் தலைமைச் செயலக ஊழியர் சங்கங்கள், அதுபோன்று தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற எல்லா துறையிலும் இருக்கிற தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற அரசு ஊழியர் சங்கங்கள், அதனுடைய கூட்டமைப்புகள், எண்ணற்ற இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுக்கு கூறிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுபோன்று ஏற்கனவே நேற்றைய முன்தினம் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை கலந்து ஆலோசித்து இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது என்று முடிவெடுத்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இதுபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளும் தலைவர்களும் ஒன்று கூடி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற திமுக, அதிமுக, தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று போராடுவதற்கு, மீனவர் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்ற மீனவர் அமைப்பினுடைய தலைவர்கள், இப்படி எல்லா பிரிவினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு நீங்கள் கைகோர்த்து இந்த 2026 தேர்தலில் நாம் எப்படி தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதேபோன்று என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், பல தலைவர்கள் திமுக தலைமையின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் NDA என்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை அனைவரும், அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்று கடந்த 15 ஆண்டு காலமாக நம்முடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எந்த நோக்கத்தை முன்வைத்து போராடியதோ, எந்த நோக்கத்திற்காக அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ, அந்த கூட்டமைப்பினுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய
அந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் இல்லாத சட்டமன்றமாக இருந்தாலும் கூட நீங்கள் நாம் இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி வந்த அந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான, ஈழத்தமிழர் இன சிக்கலுக்கான, தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க உதவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். இல்ல, வேலுமணி அவர்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி ஏன் திமுக அரசு மீதும் அமைச்சர்கள் மீதும் குற்றம் சுமத்தல அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவல். உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கிற நண்பர்கள் அவங்க தான் அரசியலுக்காக ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க பத்திரிகையாளர்கள், சட்டமன்ற கவரேஜ் செய்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு யாருக்காவது அப்படி ஒரு கேள்வி இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். பாவம், நீங்க சட்டமன்றத்தை கவரேஜ் பண்ண நினைக்கிறேன். தினந்தோறும் சட்டமன்றம் போர்க்களமாகத்தான் இருந்தது. அதனால பத்திரிகை சட்டமன்றத்தை கவரேஜ் பண்ற பத்திரிகையாளருக்கு தெரியும் வேல்முருகன் சட்டமன்றத்தில் எப்படி மக்கள் பிரச்சனைக்காக வாதிட்டான், போரிட்டான் என்பது. அவங்க அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அதனால் அதை குறித்து நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. உங்களுடைய அந்த ஆலோசனை இந்த நாளை மறுநாள் ஆலோசனைக்கு பிறகு இந்த ஆலோசனை தாவேக்கா உடன்பட்டால் கூட வாய்ப்பு இல்ல. அதாவது நான் உங்ககிட்ட தனித்து இந்த கூட்டணி போட்டியிடுகிறது என்று நான் சொல்லலை. ஏன் சொல்லாம இருக்கிறேன் அப்படின்னா, பல தலைவர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், என்னோடு பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற கடைசி நாள் வரையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் கூட்டணிகள் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் நான் சொல்லிட்டேனே. வேல்முருகனாகிய நான் தாவாக்கோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியல் தெரிந்து கொள்ளட்டும், மக்களுக்கு பணியாற்றட்டும், மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசட்டும், மக்களுக்காக வாதாடட்டும், மக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கட்டும். அவர் ஒரு பச்சை தமிழர். அவர் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியை தொடங்கிய முதல் நாள் அவரை வரவேற்றவன் வேல்முருகன் தான். முதல் அறிக்கை என்னுடைய அறிக்கை தான். ஆனால் சமீப காலமாக அவருடைய கூட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடற்ற இருக்கிற நிலைகள், இதையெல்லாம் குறித்து தான் அவர் முதலில் ஒரு பண்பட்ட தொண்டர்களை, ஒரு பண்பட்ட அரசியல் கட்சியாக அது உருவெடுக்கட்டும். அவர் அதுமாரி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்போது வேணுமானாலும் சந்திக்கலாம் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கட்டும். அதற்கு பிறகு அதை குறித்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கோடு கூட்டணியா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க. என்னை விட மூத்த தலைவர்கள் கூட நாங்கள் கலந்து பேச இருக்கிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். 7ஆம் தேதி வரையிலும் ஸ்க்ரூட்டினி முடிஞ்சு இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லுகின்ற பெரிய கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகுட்டுவதற்கு இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எப்பேற்பட்ட முடிவுகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அது ஏன் கையில் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய ஸ்டாண்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் இங்க இருக்கு, தமிழர் தலைமைகள் இருக்கு. இப்போது கூட 2 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால 6ஆம் தேதி வேட்புமனு இறுதி நாள் வரையிலும் நாங்கள் என்னுடைய தமிழ் சமூகம் வெல்லணும், தமிழ் சமூகத்தின் கோரிக்கை வெல்லணும். அதற்காக எங்கள் தலைவர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் எடுக்கிற முடிவை இதே போன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இறுதியாக அறுதியிட்டு நாங்கள் அறிவிப்போம். நான் தனிப்பட்ட வேல்முருகன் பண்டூட்டி தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவதில்லை. 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய கட்டமைப்புக்காக பயணிக்க போறேன்னு சொன்னேன். அதை மட்டும் தூக்கிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க. தயவு செய்து வேண்டாம். என் கட்சி 234 தொகுதிக்கும் கட்டமைப்பு இருக்கு, கிளைகள் இருக்கு, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. 1200 வேட்பு மனுக்கள் வருகை தந்திருக்கிறது தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தனித்து. ஆக இங்க பார்த்தா நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள் இப்ப தடாரகம் கேட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 7%, அதாவது 7 இடம் கிடையாது, 7% இடஒதுக்கீடு இருக்காங்க. அது மாதிரி தோழர் இந்த மாதிரி இடங்கள் தோழர் சில பட்டியல் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 40-50 தலைவர்கள் பட்டியல் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது எல்லாம் என் கையில் இருக்கு. அதனால இங்க நாங்க எல்லாரும் கூடி பேசி நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு கண்டிப்பாக பல பேருடைய தூக்கத்தை தொலைப்பதாக அமையும். நான் வேற யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதற்கோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை நான் கடிந்து கொள்வதற்கோ நான் தயாராக இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குறீங்க. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவு காலம் நகர்த்துவீங்க? இது எதற்கு எதிரான அரசியல், திராவிடத்திற்கு எதிரான அரசியலா நீங்களும் முன்னெடுத்து முடிக்கலாம்? இல்ல, என்னை பொறுத்தவரை இந்த மண்ணில் வாழ்கின்ற
தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்களும் பன்னெடும் காலமாக மொழிவழி சிறுபான்மை மக்களாக இருக்கிற பிரிதொரு மொழி பேசக்கூடிய எவராக இருந்தாலும் அவரவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பிரதான கொள்கையாக இருக்கிறது. அதேமாதிரி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மண்ணில் வாழ்கின்ற எந்த ஒரு மொழிவழி மக்களையும் நாங்கள் எதிரியாக பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்துடன் இந்த நாட்டுடைய அமைச்சரவை அமையணும், சட்டமன்றங்கள் அமையணும், நாடாளுமன்றங்கள் அமையணும். அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்துடன் இங்கு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படணும். ஒரு 100 வேலை இருக்குன்னா ஒரு சிறுபான்மை மொழி பேசக்கூடிய சிறுபான்மைன்னா உயர் சாதி மக்கள் ஒரு 90 இடங்களை எடுத்துக்கொள்வதும், இந்த நாட்டில் இருக்கிற மீதி 90% மக்களுக்கு 10% இடத்தை கொடுப்பதும் ஏற்புடையதல்ல. அதனால இங்க மொழிவழி மக்களாக இருக்கிற தாய்மொழி தெலுங்காக கொண்ட ஒக்கிலிக்கராக இருக்கலாம், தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்களாக இருக்கலாம், அதே போன்று சௌராஷ்டிர பேசுகிற மக்களாக இருக்கலாம், மொழிவழி சிறுபான்மை மலையாளிகளாக இருக்கலாம், கன்னடர்களாக இருக்கலாம், எல்லாரையும் நாங்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய எங்கள் சகோதரர்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் என்ன, அவர்களுக்குரிய என்ன இடஒதுக்கீடு, அதை நாங்கள் பெற்றுத் தருவதற்கு, அரசியல் அதிகாரம் தருவதற்கு, அரசியல் பிரதிநிதித்துவங்கிறதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் சொன்ன பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் எங்களை ஆதரித்திருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வாழ்ற எந்த ஒரு பிரிதொரு இனக்குழுக்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இங்கு வாழ்கிற எங்கள் இனக்குழுக்களுக்கு ஏற்றவாறு எங்களுக்கு கல்வி கொடுங்க, வேலைவாய்ப்பு கொடுங்க, எம்எல்ஏ இடங்களை கொடுங்க, எங்களுக்கு எம்பிக்கான பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்றோம். இந்த நாட்டில் பெரும்பான்மை தமிழ் சமூகமா இருக்கு. இந்த 2 பெரிய கட்சிகளும் பல பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுக்கு 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ராஜ்யசபா சீட்டே தரல. என்னை பார்த்த சந்தித்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, போயர்ன்னு நினைக்கிறேன், சேலத்துக்கு மருகையில மூர்த்தி, இது வரைக்கும் அந்த கட்சி அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் கூட ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகலையா? எவ்வளவு பெரிய கொடுமை. பல சமூகங்கள்ல இருந்து ஒருத்தர் கூட இன்னும் எம்எல்ஏ ஆகலையா? எம்பி எல்லாம் கனவே காண முடியாது நாங்கன்றாங்க. அப்ப இது போன்று இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியும் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். திமுகவிற்கும் மற்றும் பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளுக்கு ஒரு டப் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இந்த 2026? நான் இப்ப எங்களை வச்சு மட்டும் நீங்க அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன், நீங்க கொஞ்ச நாள் அதான் நீங்க 6ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான அணி மாறல்களும் கூட்டமைப்புகளும் உருவாக இருக்கிறது. திமுக கூட்டணியில கையெழுத்தான பல கட்சிகள் திரைமறைவுல தொடர்ந்து பார்க்க முடியுது. என்ன காரணம்? நீங்க அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட ஏற்கனவே விலாவாரியா பேசிட்டேன். எங்க கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய முகநூல் பக்கத்துல 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். அதுல வெட்டி ஒட்டி செய்தி போடுறாங்க. நான் திரும்ப உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்றேன், அது என் சொந்த முகநூல் பக்கம். அதுல என் கட்சி தொண்டர்களுக்கு சில வேண்டுகோள் வைத்து பேசுறேன். அதை முழுசா கேட்காம வேல்முருகன் உடனே புறக்கணிச்சிட்டாரு, வேல்முருகன் சோறு கடந்து விட்டார், வேல்முருகன் சோகமாகி விட்டார், வேல்முருகன் சோகமா ஆடுற ஆளா வேல்முருகன் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் நான் உண்மைக்கு மாறா பேசுறேன் அப்படின்னு இருக்கிறார். அது உண்மைக்கு மாறா பேசிருக்கிறேன்னா அது உண்மையா என்பதற்கான அத்தனை சாட்சிகளும் சந்தர்ப்பங்களும் ஆவணங்களும் என்கிட்ட இருக்கு. அதனால அதுக்கான காலம் நேரம் வருகின்ற போது கண்டிப்பா எது உண்மை, எது பொய், எது அரசியலுக்காக பேசப்படுகிறது, எது சீட்டுக்காக பேசப்படுகிறது என்பதெல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். அப்போது மக்கள் அதற்குரிய மதிப்பளிப்பார்கள். அதற்குரிய மதிப்பளித்து மாண்போடு எங்களை நடத்துவார் என்கிற ஒரு மாறாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாவம் சில அமைச்சர்கள் யாருக்கு யாரை விட்டு பதில் சொல்ல வைக்கணும் அப்படின்றது திமுகவுக்கு தெரியுது. முக்கியமான இருக்கக்கூடிய பதிவு பட்டியலா வெளியிட வாய்ப்பு இருக்கு. என்னது முக்கியமான பட்டியல் ரீதியில் இருக்கக்கூடிய இல்ல, அதை நீங்க கூட பத்திரிகை நண்பர்கள் அது சரியான ஒரு கற்பிதத்தோடு என்ன நான் உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய அரசியல் அனுபவம் 45 ஆண்டு காலம், 6 முறை தேர்தலை சந்திச்சிருக்கிறேன், 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கேன், 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசுடைய பல குழுக்களுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், சீஃப் செக்ரட்டரிஸ், டிஜிபி லெவலில் எல்லாரையும் கையாண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு என்ன நான் சொன்னேன், என்கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை தமிழக சட்டப்பேரவையில் வைத்த அறிக்கைகள் கையிலே இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது. ஆக இங்க நடந்த தவறுகள் அத்தனையும் என் கையில் இருக்கிறது. இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்.
நீங்க என்ன செஞ்சீங்க? உடனே அனைத்து அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் கையில் இருக்கிறது. ஊழல் பட்டியல் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு அந்த ஊழல் பட்டியலோடு, ஊழல் கட்சிகளோடு, ஊழல் அதிகாரிகளோடு இன்னைக்கு ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய வார்த்தையை நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும். நீங்க வந்து சராசரி அரசியல்வாதிகள் போல என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. அதை நீங்க எல்லாமே முன்னுக்கு முன்னா ஒரு ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படி நீங்க இல்ல, சில யூடியூப் சேனல்கள். அதனால தயவு செய்து, நான் ரொம்ப தெளிவானவன், நல்ல புரிதல் உள்ளவன். நான் ஒரு கருத்தை சொல்றேன்னா அந்த கருத்துல அதுக்கான எல்லா ஆதாரங்களையும் எல்லா தரவுகளையும் நான் சேகரித்து வைத்துக் கொள்வேன். அல்லது எங்கேயாவது ஒரு அரசு காப்பகங்களில் அல்லது அரசு நினைத்தால் அதை என்றைக்கு வேண்டுமானாலும் எடுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு அமைச்சர் எப்படி இந்த திமுகவினுடைய மிக மிக திராவிட இயக்கத்தினுடைய வழிவந்த மாண்புகு அமைச்சர் ஒரு இன்னைக்கு சொல்றாரு, முதலமைச்சர் அவர்களையே திரு துரைமுருகன் அவர்கள் சந்திக்க முடியவில்லை, 3 மணி நேரமா காத்திருந்து கண்ணீரோடு வெளியே போனார்னு நான் சொன்னேன்னா? தயவு செய்து சொல்லுங்க. முதலமைச்சருடைய ஒரு யாரு, ஒரு உதவியாளர், ஒரு செயலாளரை சந்திப்பதற்கு அவர் முதலமைச்சரோட தான் முதலமைச்சர் இல்லத்துக்கு அவர் வராரு. நானும் முதலமைச்சரை பார்க்க தான் முதலமைச்சர் இல்லத்துக்கு போறேன். முதலமைச்சரோட வந்து கார்ல இறங்கி அவருடைய உதவியாளரை பார்ப்பதற்காக அவர் காத்து கிடக்கிறார். இவருடைய உதவியாளர் அல்லது பிஎஸ்ஓ போய் திரும்ப திரும்ப சொல்றாங்க, பொதுச் செயலாளர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, உங்களை பார்க்கணுன்றாரு, உங்களை பார்த்துட்டு போறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அவர் வந்து அந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வந்து அவரை பார்க்கல. அதனால நான் கிளியர் கட்டா நான் சொன்னேன், இவருதான் பொதுச் செயலாளர், இவங்க 2 பேரும் தான் அண்ணா அறிவாலயத்தில் அறையில இப்படி பக்கத்துல உட்காந்துருக்காங்க, இப்படி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த பொதுச் செயலாளராக இருக்கிற திரு துரைமுருகனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு என்ன திமுகவில் எவ்வாறு மதிப்பளிக்கப்படுகிறது என்று நீங்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில் நான் அந்த கருத்தை சொன்னேன். அதை உடனே அந்த அமைச்சர் அவருக்கே உரிய பாணியில முதலமைச்சரை துரைமுருகன் சந்திக்க மறுத்தார் என்று சொல்வது அது ஏற்புடையதில்லை. நான் சொன்னது முதலமைச்சருடைய உதவியாளரை பார்ப்பதற்காக அந்த இன்னும் சொல்ல போனா அந்த டேட்டு டைமு அவரு வந்து உட்காந்து அந்த அறையில காத்திருப்பவர் இருந்த அறையில இருந்தது, அதற்கான எல்லா சாட்சிகள், ஆவணங்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்கு. அதனால தயவு செய்து அமைச்சர் பெருமக்களை நான் கேட்கிறேன், நீங்க உங்க தலைமை சொல்லிச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க பிறந்தது ஒரு சமூகம், நான் பிறந்தது ஒரே சமூகத்தால உங்களை வைத்து அவர்கள் பதில் சொல்ல வைப்பார்கள். துரைமுருகனை வைத்து எனக்கு அன்னைக்கு பதில் சொல்ல வைத்தார்கள், அதற்காக நான் துரைமுருகன் பதில் சொன்னேன். நாளைக்கு எம்ஆர்கே வைத்து பதில் சொல்ல வைப்பார்கள். இது வந்து ஆண்டாண்டு காலமா நடக்கிறது தான். அதிமுகவிலையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே அப்படிதான் செய்வாங்க. அதனால ஒரு சொந்த ரத்த உறவுக்குள் அந்த ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றத்தின் ஊடாக ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற அந்த அரசியல் வேண்டாம், அது தவிர்க்கலாம் நினைக்கிறேன். சில மூத்த பத்திரிகையாளர் கூட என்னோட கேட்டாங்க, நேற்று வரைக்கும் திமுக இருந்துட்டு இன்னைக்கு வந்து அபாண்டமா குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு. நான் இன்னும் அபாண்டமா குற்றம் சாட்டவே ஆரம்பிக்கலையே, அதுக்காக எதுக்கு நீங்க? நான் அபாண்ட குற்றம் சாட்டுற ஆள் இல்லை, நான் எல்லாமே ஆத்தன்டிக்கா பேசக்கூடியவன்.